ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து காடை வந்து வாங்கிட்டு வந்திருக்கோம். அந்த காடை வந்து கிரேவி வச்சு சாப்பிட போகிறோம். லொக்கேஷன் பாருங்கள். அந்த இடம் பார்த்தீங்கன்னா பனைமரத்து நிழல் ஃபுல்லாக அங்கேருந்து இங்கே வரைக்கும் நல்லா வரிசை பணம் இருக்குது. நிழல் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கிறதுனால இங்கே சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ரெடி பண்ணிகிட்ருக்கோம். அடுப்பு ரெடி பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா கல் கிடக்கு, பார்த்தீங்கன்னா விறகு ரெடி பண்ணிகிட்ருக்கோம். அதுதான் நம்ம பாய்ஸு. வாங்க நண்பர்களே, நம்ம வந்து கிரேவி பண்ணி பயங்கரமாக சாப்பிட்லாம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். நண்பர்களே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம காடை வந்து சுத்தம் பண்ண போகிறோம். சுத்தம் பண்ணிடுவோமா? எப்படா எனக்கு தெரியாது. எப்படா மாய் உரிடா உரிச்சவ சரி. ஆனால் இங்கே ராமடா உரிச்சா வந்துரும்டா. இந்த வருது அவ்வளோண்டா. சரியா நீ இங்கே 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 காமி க்ளோஸ்அப் காமி. நம்மளுக்கு காடை உடைக்கிறது வந்து ஈஸியாக இருக்குது. நம்ம நான் கூட கஷ்டம் பார்த்தேன். இந்த தோல் இருக்குது பார்த்தீங்களா, தோலை பிச்சோம்னாலே எல்லாம் வந்துடுது. பிச்சாச்சு, காடையை மொத்தம் பிச்சுட்டேன். அதை என்ன சுத்தம் பண்ணிதா நண்பர்களே பார்த்தீங்கன்னா வந்து இதெல்லாம் பிச்சாச்சு, ரெக்கையெல்லாம் பிச்சாச்சு. உள்ள குடல் வந்து எடுத்துகிட்டு இருக்கான். ஒன்று வந்து சுத்தம் பண்ணி வச்சாச்சு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா சுத்தம் பண்ணிகிட்ருக்கான். சுத்தம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதில் பீஸ் போட்டு நம்ம எடுத்துக்கலாம். வெட்டு சும்மா வெட்டு, அவ்வளோதான். வெட்டிட்டீங்களா? எங்கிட்ட வெட்டுன்னு தெரியல, வெட்டியாச்சு. ஒரு மாதிரி வெட்டிக்கிட்டு இருக்கான். அப்படியே அந்த 2 பீஸை போட்டுருவோம். அதில் தண்ணியை ஊற்றுங்க. ஆமாடா. ஃபைனல் அலசி. ஓகே, அலசி எடுத்தோம்னா கடி ரெடி ஆகிடுச்சு. அது மட்டும் முடிஞ்சிடும், அவ்வளோதான். கறி ரெடி ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா அந்த கறியை வந்து அலசியாச்சு. பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளிலாம் வெட்ட போகிறோம். பாருங்கள், வெங்காயத்தை வெட்டுறியாமா மணி? இதெல்லாம் உரிச்சு நிறையா வச்சுருக்காப்புல. என்னடா அது தனியாக கலந்து வருது? அட சத்தியம் ஆடு அதுக்கு அந்த ஆப்பு வச்சுருக்கணும். மண்டையா ஏற்றுது. என்னதான் பார்க்குற? கையை வேறாட்டி ஆடுதுடா. வெட்டு அக்கா 2 வாதியில் விழுந்துச்சுடா. எப்படி? அது எவ்வளோ கேட்குறேன்? வெங்காயம் தக்காளி வெட்டியாச்சு. குழம்புக்கு தேவையான வெங்காயம் தக்காளி வெட்டியாச்சு. வாங்க இப்போ வந்து அடுப்பு செட் பண்ணிட்டு நம்ம சமைக்க ஆரம்பிச்சிடலாம். அடுப்பு ரெடி ஆகிடுச்சு. வாங்க வந்து 10 தீ போட்டீங்கடா. அண்ணா புளி ஊற்றியாச்சு. நான் பார்த்தது அந்த அது எதுரா வேப்பா குச்சி மணி இல்லை. யாரா சொன்னது? யார் இந்த வீட்டில் கேப்டன் நீட்டு போடுங்க அப்படின்னு சொன்னாங்க. நண்பர்களே, வெற்றிகரமாக அடுப்பு செட் பண்ணியாச்சு. அடுப்பும் பார்த்தீங்கன்னா புட்டு எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. வாங்க வேற வச்சுட்டு சாக்கணும். மட்டையை எடுத்துக்கோ. எந்த மட்டை? அந்த ஓலை மட்டை. ஓலை மட்டத்துக்கு கீரை முடிச்சு எரிஞ்சிருந்தா அதுக்கு தான் எடுத்தாரு. பிடிச்சிருச்சுல, பிடிக்காம இருந்தால் தான் இதை வைக்கணும். விறகு பிடிச்சிருச்சுல. ஆமாம் நமக்காது. நண்பர்களை சட்டி வச்சுட்டு எண்ணெய் எந்த இருக்குது? இதில் இருக்கிற எண்ணெய் இரு. கரண்டி நிச்சயமான கரண்டி இந்த சட்டி எண்ணெய் காயில் இரு. பெட்ரோல் எண்ணெய் வந்து பெட்ரோல் மாதிரி இருக்கு. என்ன பண்ணுறீங்க? என்ன பண்ணுற? மட்டை வெட்டுறியா? எதுக்கு மட்டை? சட்டி இறக்குவா? ஓ ரைட்ரா. துணி எடுத்துகிட்டு வரல நண்பர்களே, புளி துணி. நான் மட்டையை வச்சு இறக்க போகிறேன். 4 வித்தை காட்ட போகிறேன். இப்போ பாருங்க, சட்டியோட கீரை ஓட்டணும். எனக்கு அவ்வளோதான். புளியுமா? போதும். கொஞ்சம் ஊற்றிக்க. எப்படி இருக்குது டேஸ்ட்டாக? நல்லா தான் இருக்கும். பட்டை வகை போட்டுக்குருவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா சோம்பு சீரகம். இது வந்து குழம்பு. எப்படி நக்கி நல்லா நக்கி இதுக்கு வெங்காயம் வெட்ட சொன்னதுக்கு அப்படியே முழுசாக போட்டேன் நண்பர்களே. அதுக்குள்ளே வெங்காயம் வெட்டினா அது இந்த மட்டை வேணா வச்சு பார்ப்போமாடா? லைட் ஈரமா அந்த இருக்காரு வெயிலில் அள்ளி போட்டிருக்கேன் பாரு. இந்த மட்டையா? அந்த வாரு நான் போகிற வெயில் காஞ்சிருக்கேன் நேரத்துக்கு. சரி, அங்கிட்டு இருந்து ஒரு மட்டை வைக்க முடியுமா? அந்த மாதிரி அந்த சீட் இருந்து இங்கே இருக்கு. வேறு இருக்கா? பார்த்தா
துக்குன்னு வச்சுக்கிட்டு கறி போட்டு எடுத்து வச்சிட வேண்டியது. ஏன்னா கண்டு கொஞ்சம் முன்ன இருக்குன்னு நினைக்கிறேன். காசு அங்கிட்டிருந்து அடிக்கிறனால 5 நேரம் பாரு வெளியில் போய் அடிக்கிட்டு இருக்காரு. அந்த அங்கிட்டு நண்பர்களே தக்காளி போட்டுக்கிறான். சொல்லி விடு. நெருப்புடுவேனே. முக்கிய நண்பர்களே வெங்காயம் தக்காளி வதக்கரைக்கு அவங்களே ஆகிப்போச்சு. அடுத்து என்னடா போடணும்? அப்புறம் என்ன போடணும்? கொஞ்சோண்டு சால்ட் உப்பு போடணும். உப்பு எத்தனை தடவை எடுத்து கொட்டுவேன்? உப்பு போட்டாச்சுடா. வெங்காயம் வதக்கறதுக்கு உப்பு போட்டாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மிளகாப்பொடி போடுவோமா? மஞ்சப்பொடி. ஆமாம் மஞ்சப்பொடி போடுவோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறேன் கொஞ்சமாக. எல்லாத்தையும் கொட்டிடுவேன். இப்போ எல்லாத்தையும் கொட்டாது, கொஞ்சமாக கொட்டு. அளவோடு போட்டுக்கலாம் எல்லாமே. ஏன் மணி நிறைய போடலாம் மணி? கொஞ்சம் போடு. அடா போட்டு பிரிச்சுடா. போதுமா? சீரகத்தூள்னு நினைக்கிறேன். லைட்டாக கொஞ்சம் போட்டுக்கிறேன். கடவுள் சேர்த்து கொட்டிட்டான். போதான். இது பார்த்தீங்கன்னா வந்து கரம் மசாலா எடுத்து நண்பர்களே கரம் மசாலா போட்டுக்குருவான். போதுமா? லைட்டாக வந்து மஞ்சத்தூள் போட்டுக்குவோம். லைட்டாக ஒரு பிஞ்ச் அளவு சரி வரேன் போட்டு லைட்டாக போதும். முக்கிய நண்பர்களே பார்த்தீங்கன்னா வந்து கறியை போட்டுக்குருவோம். தண்ணியை புழிஞ்சிட்டு நல்லா போட்டுக்குருவோம். நல்லா நறுக்கு போட்டுக்கலாம். ஓகே ஒரு கிண்டி விட்டு நான் அடுப்பறியா பாரு. நண்பர்களே தண்ணி ஊற்றிக்கிறோம். கொஞ்சமாக ஊற்று. கறி ஏட்டான் வெந்ததுக்கப்புறம் ஓகே தேவையான அளவு மிளகாப்பொடி நிறைய போடுண்ணா. திங்க முடியாது. அப்புறம் நீ போடுறா. இன்னும் போடுறா. என்ன போதும் சொன்னா கேளுங்க. போதும் பத்தாது பாது. கிண்டு என்னடா அது? திங்க என்னடா திங்க முடியுமா? இது இவ்வளவு போடுறியே நானே போதுமா? போதும் கலர் கொஞ்சம் கலரு ரத்தம் இருக்கிறா. வேணாம்டா மிளகாப்பொடி. வீட்டு மிளகாப்பொடியா? வீட்டு மிளகாப்பொடி ஓட விட மாட்டேங்கிறீங்க நண்பர்களே. மிளகாப்பொடியை கொட்டி கெடுக்கிறாங்க இந்த கறியவே. மிளகாப்பொடி இன்னும் கொட்டினா கொஞ்சம் கூட ரெடி தின்னு பாருங்க. கையில் சுடுதுமா. உப்பு போதுமா பாரு. உப்பு உரப்பும் போதுமா பாரு. மணி போதும் மணி. போதுமா? உப்பு போதும். ஓகே ரைட்டு. சட்டிக்கு வந்துருக்காங்க. சரி மூடி வச்சுருங்க. மூடுவாடா? மூடி வச்சா கறி வேகும். ஓகே மூடி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்ப்பான். வெந்தக்கப்புறம் எடுத்து சாப்பிடுவோம். நெருப்பு கொஞ்சம் கூட போட்டான். லைட்டாக கூட இருக்கு. எடுத்து இறக்கிடு வாக்கா நமக்கு அடுப்பில் அமர்ந்துருச்சு. நாங்கள் போய் சாப்பாடு எடுத்து போனோம். வைக்க நம்மளே வாழை இலையை விரித்து தண்ணியை தொளிச்சாச்சு. நல்லா வச்சுன்னா வந்து அழி விட்டுருவோம். சோத்தை கொட்டுங்கப்பா. வைக்க நம்மளை ரெடி ஆகிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். சோத்தை கொட்டு அப்படி கொட்டி இப்படி பறக்கி விட்டுரு. சும்மா கொட்டுக்குப்பா கொட்டு. 10 எண்ணெய் போட்டுக்கோங்க. வேஸ்ட் பண்ணி வேண்டாம். இப்படி இப்போ அழிவிடா. கறி நல்லா கிரேவியை நல்லா சுண்டை வச்சுட்டான். குழம்பு வந்து இப்போ எடுத்து வேறு லெவலில் இருக்குது பார்க்கும்போது. போடு. லெக் பீஸ் நம்ம பொருள் வந்து கொடுத்துடணும். லெக் பீஸு ஆளுக்கு ஒரு லெக் பீஸ் 4 சேர்க்குறப்ப இருக்குண்ணே. எனக்கு லெக் பீஸு ஆளுக்கு ஒன்று எடுத்துக்கலாம். என்ன வச்சுக்கலாம்ல போகிற வயசுலாம் பெரட்ட முடியாது. இன்னும் கொஞ்சம் தண்ணி இன்னும் கொஞ்சம் வச்சுருந்துருக்கலாம். ஓகே சரியாக இருக்கும். சரியாக இருக்குமா? ஓகே ஓகே நண்பர்களே வாங்க சாப்பிட்டு பார்ப்போம். கிரேவியை மட்டும் ரெடிமா ஆகி எக்ஸ்ட்ரா ஆகி கிரேவி ரெடி ஆனால் தண்ணி கொஞ்சம் வச்சுருக்கலாம்டா. வற்ற வச்சுட்டான்டா. நம்ம போகாதான் பொருள் வந்தால் கொடுத்துருவோம். நான் சொல்லிட்டேன். உன் பொருள் வந்தால் நாங்கள் கொடுத்துறோம்பா.
ஓகே நம்மளுக்கு நல்லா சுட சுட இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. சாப்பிட்டு பார்ப்போம். ஓகே நம்மளுக்கு வாங்க சாப்பிட்லாம். நல்லா இருக்கா? உண்மையிலே நல்லா இருக்கான். நம்மளே காடைக்கறி வேறு லெவல், குழம்பு சூப்பராக இருக்குது. கறியை சாப்பிட்டு பார்ப்போம். இதுனா வந்து கறி ஒன்று குறைஞ்சி போச்சு எங்களுக்கு. அருமையாக இருக்குப்பா. சரியான டேஸ்ட்டு. எப்படா இருக்கு நீங்கள் சொல்லவே இல்லை. உங்களுக்கு எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. நல்லா தான் இருக்குது. பின்னி பிடிச்சி ஊரில் காணும். உள்ள மாட்டிக்கிட்டு ரெண்டு காடு பின்னி போச்சா தெரியலையே. என்னோட்டா காணு? நேரத்தை காணுமா? நண்பர்களே, அடுத்து என்ன சமைப்பா அப்படிங்க கமெண்ட் பண்ணுங்க. மீன் கிரில் சமைக்கிறேன் நான் சமைப்போமா? நண்பர்களே, அடுத்து மீன் கிரில் வந்து பண்ணலாமா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். மீன் கிரிலுக்கு வந்து என்ன மீன் நல்லாயிருக்கும் அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். அதை வாங்கி செய்வோம், சமைப்போம். பக்கத்தில் இருக்க வச்சுருவாங்க, 9 தூரத்தில் இருக்கான், வாங்க முடியாது. காரைக்குடி மார்க்கெட்டில் வாங்கலாம்ண்ணா. மீன் மார்க்கெட் இருக்குல்ல காரைக்குடியில், ஆமாம், அங்கே வாங்கலாம். ஓகே, நம்ம அடுத்த வீடியோ வந்து மீன் கிரில் பண்ணலாம்னு இருக்கோம். பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே நண்பர்களே, பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ அவ்வளோதான். நான் சாப்பிட்டு முடிச்சாச்சு பாருங்கள், ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அடுத்த ஒரு சூப்பரான சந்திப்போம். டாடா பாய். பை பை பாய் சொல்லி. பாய் பாய். எங்கே கீழே உட்காரு, நீ தெரியவே இல்லை. தெரியவே தெரியல. டாடா பாய். டாடா பாய். ஓகே பாய் மக்களே.